ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவுக்கு நான் எங்கள் பேரனை பார்க்க யூஎஸ் போகிறேன். ஆஸ்டினில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்னைக்கு எங்கள் மருமக கீர்த்தனா ராஜ்மா குழம்பு பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராஜ்மா குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ. ராஜ்மா வந்து 10 hours சோக் பண்ணி எடுத்திருக்கோம். லெமன் சைஸ் புளி வந்து வாட்டர்ல சோக் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட். குக்கரில் ஒரு 3 to 4 tablespoon ஆயில் போட்டுருக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, ராஜ்மா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மா கரெக்டாக 1 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணிருக்கேன். நான் எங்கள் காரத்துக்கு 3 tablespoon சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்போவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸோடு சேர்ந்து எல்லாமே வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் போட்டு எல்லாமே பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ண உடனே குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கொதி வந்துட்ட பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சிடலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது குழம்பு வந்து நல்லா லூசி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். திக்னஸாக இருந்திருக்காது. இப்போ திக்னஸ் வரத்துக்காக நம்ம ஒரு 2-3 உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி விட்டால் நல்லா வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன் கேஸை. நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் ராஜ்மா குழம்பு. சுவையான ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். வேணுமா?